கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஆட்சியரிடம் மனு அளித்து அதிமுக கவுன்சிலர்கள் மீது காவல் நிலையத்தில் பொய் புகார். உண்மை தன்மையை விசாரித்து பொய் புகார் அளித்த திமுக மாவட்ட கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் விடையூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் சவுண்டு மண் குவாரி நடத்த சசிகலா என்பவர் பெயரில் டெண்டர் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் விதிகளை மீறி கனிமவள கொள்ளை நடப்பதாகவும் சவுண்டு மண் குவாரிலிருந்து மண் எடுத்துச் செல்லும் லாரிகள் அதிவேகமாகவும் விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக மண் எடுத்துச் சென்று அடிக்கடி விபத்துக்குள்ளாகி உயிர்களை பலி வாங்கி வருவதாக கடம்பத்தூரை சேர்ந்த அதிமுக கவுன்சிலர்கள் அரி மற்றும் சுரேஷ் ஆகியோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சவுண்டு மண் குவாரி உரிமையாளர் சசிகலா மற்றும் திமுக மாவட்ட கவுன்சிலர் சரஸ்வதி சந்திரசேகர் ஆகியோர் குவாரியில் இருந்த கூரை கொட்டகையை எரித்ததாகவும் ரூபாய் 10 லட்சம் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாகவும் பொய்யான புகாரை கடம்பத்தூர் காவல் நிலையத்தில் அளித்துள்ளனர். இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள எங்களுக்கு உண்மை தன்மையை விசாரித்து உடனடியாக குவாரி உரிமையாளர் மீதும் திமுக மாவட்ட கவுன்சிலர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கரிடம் அதிமுக கவுன்சிலர்கள் ஹரி மற்றும் சுரேஷ் ஆகியோர் மனு அளித்தனர். மேலும் பொய்யான புகார் அளித்து மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக திமுக மாவட்ட கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் எனவும் அதிமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போறதுனால அளவுக்கு மீறி லோடு போட்டுட்டு போறாங்க. தார் பாயெல்லாம் போட மாட்டாங்க. அதனால மண்ணாங்கட்டிலாம் கீழே ஊறுது. அந்த மண் எல்லாம் கீழே ஊறுறதுனால பைக்கில் போகிறவங்கலாம் அதில் வழுக்கி விழுந்து நிறைய விபத்துகள் ஏற்படுது. ஒரே நாளில் 3 பேர் விபத்து ஆகியிருக்காங்க இந்த மண் குறையினால். அது பார்த்தீங்கன்னா புல்றம்பாக்கம் பகுதியில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. தாலுக்கா பகுதியில் திருவள்ளூர் தாலுக்கா பகுதியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதே போல் அகரத்தில் கடம்பத்தூர் பகுதியில் அகரத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால் கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் மியாட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. என்னோட பகுதி சேர்ந்த சகோதரர் ஒருவர். இது போன்ற பல புகார்களும் விபத்து ஏற்பட்டதுனால நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தேன் 22ஆம் தேதி. இதுமாரி குவாரியில் அதிகப்படியான மண்கள் எடுப்பதாகவும் அதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி மனு கொடுத்துருந்தேன். அது தொடர்ந்து எனக்கு பல மிரட்டல்களும் வந்தது. ஃபோன் கால்ஸ்லாம் பேசினாங்க. நான் அதெல்லாம் பொருட்படுத்திக்கல. இது சம்மந்தமாக 22ஆம் தேதி கடம்பத்தூர் பகுதியை சேர்ந்த மாவட்ட டிஎம்கே மாவட்ட கவுன்சிலர் சரஸ்வதி சந்திரசேகர் அவர்கள் எனது மீதும் எனது கடம்பத்தூர் அதே பகுதியில் சுரேஷ் அவரும் ஒரு ஏடிஎம்கே கவுன்சிலர், எங்கள் 2 பேரும் மேலேயும் அந்த விடியூர் குவாரியில் போயிட்டு ஏதோ கொட்டாய் எரிச்சதாகவும் காசு கேட்டி மிரட்டதாகவும் பொய்யான புகார், எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அடிப்படை இல்லாத ஒரு காரணத்துக்காக 22ஆம் தேதி எங்களுக்கு எங்கள் மேலே புகார் கொடுத்து சம்மன் கொடுத்து விசாரணை சொல்லிட்டு காவல் நிலையத்தில் சம்மன் கொடுத்துக்கப்பட்டது. அந்த சம்மன் இது சம்மன் கூப்பிட்டு இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க. நான் காவல் நிலையத்தில் இன்றைக்கி ஆஜராகி என்னோடய விளக்கத்தை சொல்லியிருக்கேன். அவங்க சொன்ன டேட்டில் என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியோ என்னுடைய லொக்கேஷன் டவரையோ எல்லாத்தையும் சீடிஆர் போட்டு ரெக்கார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஆய்வு பண்ணுங்க. இல்லை நான் அந்த குவாரியில் சகிலான்றவங்க தான் அந்த குவாரி ஓனரு. அவங்கக்கிட்ட ஓனரு சகிலான்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் அவங்களும் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரஸ்வதி சந்திரசேகர் அவங்களும் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே மாவட்ட கவுன்சிலராக இருக்காங்க. மகளிர் அணியில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க டிஎம்கே சார்ந்தவங்க. எங்களுக்கு தகவல் அடிப்படையில் நாங்கள் மனு கொடுக்குறோம். என்னோட பகுதியில் விபத்து ஏற்படுது. அந்த விபத்தை தடுக்கணுன்றதுக்காக நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டரில். அந்த மனு கொடுத்துட்டு அன்றைக்கே அவங்க காவல் நிலையத்தில் ஆன்லைனில் புகார் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக நான் விளக்கம் கொடுத்துருக்கேன்.